ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மார்னிங் கார்த்திக் கிச்சன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம மார்னிங் ரொட்டீனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் ஹைதராபாத் பாலக் பன்னீரும் தான் செய்ய போகிறோம். கிச்சன் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. நைட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். சப்பாத்திக்கு மாவு பிசையறப்ப ஒரே ஒரு பனானா ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கிட்ஸுக்கு சப்பாத்தி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பனானா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் பனானா ஆட் பண்ணேன். ஆனால் அது வீடியோ எடுக்கல. பனானா ஆட் பண்ணி மாவு செய்கிறப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் என்னோடய பையனுக்கும் மட்டும்தான் சப்பாத்தி. அதனால கொஞ்சமாக தான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பாப்பா சப்பாத்தி சாப்பிட மாட்டா. என் வீட்டுக்காரருக்கு சப்பாத்தி பிடிக்காது. அவருக்கு பார்த்தீங்கன்னா தோசை தான் ஊற்றணும். மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. நம்ம ஹைதராபாத் பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு பாலக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 கட்டு கீரையில் பாருங்கள் எவ்வளோ கீரை கிடைக்குன்னு. பாலக்கீரை மட்டும் வாங்கினாலே இப்படி தான். நிறைய நோய் வந்த தழை, கசங்கின தழை, ஓட்டை ஓட்டையாக இருக்கிற தழை இது மட்டும்தான் இருக்கும் அதிகமாக. என்னன்னே தெரில, எங்கள் ஊர் சைடெலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நல்லதாக இருக்கிறது மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ரெண்டு கட்லேயும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே தண்ணியில் விட்டு அலசி எடுத்து வச்சுக்குவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. 2 ஆனியன், 2 தக்காளி, 10 பல்லு பூண்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் அப்புறம் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி எல்லாமே கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் ரஃப்பாகவே சாப் பண்ணி வச்சுக்கலாம். சப்பாத்திலாம் எங்கள் வீட்டில் டெய்லிலாம் செய்ய மாட்டோம். எப்போயாவது ஒரு டைம் மட்டும்தான் செய்வோம். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது தோசை மட்டும்தான். அதனால் எங்கள் வீட்டில் டெய்லியுமே தோசை, இட்லி கூட ஒரு சில டைம் மட்டும்தான் செய்வேன். மாவு அரைக்கிற அன்னைக்கு மட்டும்தான் இட்லி செய்வேன். அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா தோசை தான். இது மாதிரி ரஃப்பாக எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கப்போ பார்த்திங்கன்னா எனக்கு டீ குடிக்கணும் போல் தோணுச்சு. சரி போய் கீழே பால் வந்துருச்சான்னு பார்த்தா பால் வந்துருச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டு டீயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். டீ கொதிக்கிறதுக்குள்ளே சப்பாத்தி தேய்ச்சி முடிச்சிடுவேன். இந்த மாதிரி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஒர்க் போயிட்டுருக்கும். ஒரு வேலை இருக்கிறப்பயே இன்னொரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சால் தான் சீக்கிரமாக வேலை முடிக்க முடியும். ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தோன்னா நமக்கு டைம் மட்டும்தான் ஆகும். வேலை முடியவே முடியாது. டீக்கு தேவையான சர்க்கரை தூளெல்லாம் போட்டுட்டு கீரையை கட் பண்ணி வச்சுட்டு சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மற்ற கீரையை விட இந்த கீரை கட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய கீரையை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏன் தண்டு போடலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி செய்கிறோம். பொரியலாக இருந்தால் தண்டு போட்டு நல்லா வதக்கியிருக்கலாம். இல்லை பருப்பு கடையில இருந்தாலும் போட்டுக்கலாம். பட் நான் அரைச்சி பன்னீர் கிரேவி செய்கிறதுனால தண்டு போடலை. போடலாம் என்னம்மான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லா கீரையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சதுலேயே ரொம்ப சீக்கிரமாக கீரை கட் பண்ண முடியும்னா அது இந்த கீரை மட்டுமா தான் இருக்கும். பாலக்கீரை மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்ற கீரையை விட பாலக்கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அதிகம். அதனால் வாரத்தில் 2 டைம் கூட பாலக்கீரை சாப்பிட்லாம். இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். பன்னீரும் கட் பண்ணி வச்சிடலாம். இன்னும் பார்த்திங்கன்னா டீ கொதிக்கவே இல்லை. ஏன்னா அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிக்க மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் டீ குடிப்பேன். அது ஏன்னு தெரில, எனக்கு அப்படியே பழகிருச்சு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எப்போவுமே எழுந்தோடனே வெறும் வயிற்றில டீ குடிக்கக்கூடாது. நீர் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க.
பெருசா வேணாலும் பெருசா கட் பண்ணிக்கலாம். இல்ல சின்ன சின்னதா வேணாலும் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். நான் பெருசா தான் கட் பண்றேன். கொஞ்சமா கொத்தமல்லியும் கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் வதக்குறப்பயே போட்டு வதக்கி அரைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாதிரி ஃபேஸை காட்டாமல் வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி கொத்தமல்லியும் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஆனால் இன்னமும் டீ கொதிக்கல. ஏன்னா அடுப்பு சிம்லேயே தான் வச்சுருக்கேன். இப்போ ஹைதராபாத் பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு கீரையை ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு. இது மூணும் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா வதங்கின அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். காலையில் எழுந்தோடனே இந்த மாதிரி கடகடன்னு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவேன். இல்லைன்னா தம்பிக்கு ஸ்கூல் லேட் ஆயிரும். ஸ்கூல் பஸ் பார்த்திங்கன்னா 8:30க்கெலாம் இங்கே வந்துடும். அதனால டக்குன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டா தான் எனக்கு அவனை கிளம்ப வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினோடனே கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி தான் வச்சுருக்கேன் தம்பிக்கு. இந்த மாதிரி எல்லா கீரையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வதங்கிருச்சு. ஆறட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். சப்பாத்தியை தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா கிரேவி ரெடி பண்ணிவிட்டு நம்ம பக்கத்தில் சப்பாத்தியும் போட்டுடலாம். ஏன்னா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்ப போய் தம்பியை குளிக்க வச்சு யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடி பண்ணி அப்புறம் சப்பாத்தி ஊட்டி அப்புறம் தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதனால் இதை டக்கு டக்குன்னு இந்த வேலையை முடிச்சு வச்சிடலாம். சப்பாத்தி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் தேய்ச்சிருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் இல்லைன்னு கிண்டல் பண்ணாதீங்க. ஏன்னா டெய்லி சப்பாத்தி செய்கிறவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துடுவாங்க ஈஸியாக. பட் நம்ம வீட்டில் என்றைக்காவது ஒரு நாள் தானே செய்கிறோம். அதனால் அவ்வளோ சீக்கிரம் வராது. முடிஞ்ச வரைக்கும் ரவுண்டாக கொண்டு வர தான் ட்ரை பண்ணுவேன். பட் ஒரு சில இடத்துல கொஞ்சம் குறைஞ்ச போயிடும். அதனால இன்னும் பரவாயில்ல நம்ம தானே சாப்பிட்றோம் அப்படின்னு விட்டுருவேன். நீங்களாம் கரெக்டாக தேய்ப்பீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தேய்ச்சி வச்சிட்டோம்னா திரும்ப போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வதக்கின கீரையும் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. அதை அரைச்சிட்டு கிரேவி ரெடி பண்ணிடலாம். இதே கடாயை கழுவி எடுத்துகிட்டு அதில் கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னும் கடாயில் கிரேவிக்கு தேவையான ஆயில் விட்டுட்டு 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டுடலாம். இது லைட்டாக பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கணும். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். அது தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். அப்போ தான் கீரையில் இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். கம்ப்ளீட்டாக போனால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் கொஞ்சமாக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் போடலை. நல்லா கொதித்து வரணும்.
இது கொதிச்சிட்ருக்கிறப்பயே கொஞ்சமாக தயிரும் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கணும். நான் தயிர் மட்டும்தான் ஆட் பண்ணேன். ஃப்ரெஷ் க்ரீம் என்கிட்ட இல்லை. அடுத்தது பன்னீரும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா கொதித்து வரட்டும். கிரேவி நல்லா திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பக்கத்தில் சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். என்னோட பையனுக்கு நெய் விட்ட சப்பாத்தி போட்டால் தான் பிடிக்கும். அதனால நான் நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா ஆயில் போட்டுக்கலாம். சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு மாவு பிசையிறப்ப அதுக்குள்ள ஒரே ஒரு பனானா மட்டும் ஆட் பண்ணுங்கள். அது எந்த பனானா வேணா இருக்கலாம். அது ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். பக்கத்துலேயே கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு எக்கு வேக வச்சுட்டேன். கிரேவி சப்பாத்தி ரெடி. என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிடலாம். அவருக்கு தோசை தான் பிடிக்கும். அதனால் தோசையும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கிச்சன் வேலை முடிச்சுட்டேன். இனி தம்பியை குளிக்க வச்சு யூனிஃபார்ம் போட்டு சப்பாத்தி ஊட்டிட்டு வேனுக்கு போய் ஏற்றி விட்டுட்டு வரணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மார்னிங் ரொட்டீன். மார்னிங் மட்டும் எனக்கு இவ்வளோ வேலை இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஊட்டணும். பாப்பா பார்த்திங்கன்னா பின்னாடி அழ ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப டேஸ்டியான ஹைதராபாத் பாலக் பன்னீர் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போட்டிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.